ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரஜன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி 16 டிசம்பர் 2020. இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா விஜய் திவஸ். விஜய் திவஸ் வந்து இந்திய இராணுவத்தின் வரலாற்று பெருமை வந்த வங்கதேச விடுதலை போருக்குண்டான நாள். இதுக்கு வந்து நம்ம இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் வந்து ஒரு தனி நாடாக பிரிஞ்சு போனப்போ மத அடிப்படையில் பிரிஞ்சு போனாங்க. ஸோ அந்த டைமில் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் சொல்லிட்டு 2 பிரிவுகளாக இருந்தாங்க. அப்போ வந்து கிழக்கு பாகிஸ்தானில் வங்கமொழி பேசுகிறவங்க அதிகமாக இருந்தாங்க. ஸோ அப்போ வங்கமொழி பேசுகிறவங்க எல்லாருமே வந்து ஒரு தங்களுக்குண்டான வங்க மொழிக்குண்டான அங்கீகாரத்தையும் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தையும் கேட்டாங்க. ஆனால் அப்போது வந்து கிழக்கு பாகிஸ்தானில் வந்து இராணுவ ஆட்சி அமலில் இருந்தது. அப்போ இராணுவ ஆட்சி அமலில் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியோ எதுவுமே வந்து ஏற்படுத்தி தரல. அதனால் வந்து அப்போது இருந்த இராணுவ அதிபர் அயூப் கானுக்கு வந்து எதிராக வந்து ஒரு பெரிய கிளர்ச்சியே உருவாச்சு. அதனால் அந்த அயூப் கான் வந்து பதவி விலகி யாகியா கான் அவர் வந்து பதவி ஏற்றிருக்கிறார். அப்போ வந்து முஜிபுர் ரஹ்மான் அவருடைய தலைமையில் ஒரு பெரிய வந்து கிளர்ச்சியை உருவாச்சு. அதனால் வந்து கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த எல்லாருமே வந்து அவர் பின்னாடி வந்து ஒரு பெரிய போராட்டத்தையே உருவாக்குறாங்க. அப்போ முஜிபுர் ரஹ்மான் வந்து பாகிஸ்தானில் நடந்த அதிபர் எலெக்ஷனில் வந்து போட்டிட்டார். அப்போ வந்து 162 இடத்துல 161 இடத்துல முஜிபுர் ரஹ்மான் பெரிய வெற்றி அடைஞ்சு பாகிஸ்தானில் ஆட்சி அமைச்சார். அந்த டைமில் இருந்த பூட்டோ மக்கள் கட்சி பாகிஸ்தானில் வந்து இராணுவ ஆட்சியை அமல்படுத்தி கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த மக்களை வந்து கொல்ல ஆரம்பித்தாங்க. அதே சமயம் முஜிபுர் ரஹ்மானையுமே கைது செய்தாங்க. கிழக்கு பாகிஸ்தானுக்கு மேற்கு பாகிஸ்தானுக்கு போர் நடந்தப்போ கிழக்கு பாகிஸ்தான்லேருந்து இந்துக்கள் பல லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க. இதை கேள்விப்பட்ட அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி கிழக்கு பாகிஸ்தானுக்கு இந்திய இராணுவ படையை அனுப்பி வச்சாங்க. அப்போது இந்திய இராணுவ படையும் கிழக்கு பாகிஸ்தானோட வங்கதேச மொழி பேசுகிற போராட்டக்காரர்களும் இணைந்து ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போரில் அடைஞ்ச வெற்றியை வந்து கொண்டாடுற விதமாக தான் இந்த விஜய் திவாஸ்ன்றது நம்ம கொண்டாடுறோம். போரில் சுமார் 8000 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே போல் 90,000 பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைஞ்சாங்க. 8000 இந்திய வீரர்கள் நம் நாட்டுக்காக போராடி உயிர் தியாகம் செய்யறதுனால அவங்களோட போற்றும் வகையில் இந்த விஜய் திவாஸ் என்ற நாளை நம்ம கொண்டாடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செலிப்ரிட்டிஸோட பர்த்டே. ஃபஸ்ட்டு வந்து பொலிட்டிஷியன் ஹச்டி குமாரசாமி. இவர் வந்து டிசம்பர் 16, 1959 பிறந்தார். இவரோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹச்டி தேவகவுடா. இவர் வந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இவரோட ஒய்ஃப் நேம் வந்து ராதிகா. இவங்க வந்து தமிழில் இயற்கை படத்தில் நடிச்சிருக்காங்க. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஷாமிகா குமாரசாமி. இவர் வந்து கர்நாடகாவோட சிஎம்மாக 2006 to 2007லேயும் அதே போல் 2018 to 2019லேயும் வந்து இருந்தார். நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா தோட்டாதரணி சார். இவர் வந்து டிசம்பர் 16, 1949 பிறந்தார். இவர் வந்து இந்தியன் ஃபிலிம் ஆர்ட் டைரக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர். இவர் வந்து 150+ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மூவிஸ் வந்து பண்ணியிருக்காரு. இவரோட ஒய்ஃப் நேம் வந்து சாரதா. அண்ட் இவருக்கு வந்து அவங்க சாரதான்றவங்க வந்து வீணை வித்வான். அண்ட் இவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க இப்போ வந்து ஒரு ஆர்ட் டைரக்டராக இருந்திருக்காங்க. ஸோ அப்பாவோட ஆர்ட் டைரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணி இப்போ அப்கமிங் மூவிஸில் வந்து அவங்க பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவர் வந்து 70+ சோலோ எக்ஸிபிஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதே போல் இவருக்கு வந்து சொல்லக்கூடிய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி, பாம்பே, ரோஜா, தளபதி, காதலன், தசாவதாரம் இது போல் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து 2001லேயும் 2010 டாக்டரேட் பட்டம் வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கியிருக்கார். அதே போல் இவர் வந்து நேஷ்னல் அவார்டு வந்து நாயகன் படத்துக்காக 1977லேயும் இந்தியன் படத்துக்காக 1996லேயும் வாங்கியிருக்கார். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது யாருன்னா காளிதாஸ் ஜெயராம். இவர் வந்து டிசம்பர் 16, 1993 பிறந்தார். இவரோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஆக்டர், மலையாளம் ஆக்டர் ஜெயராம். இவங்களோட அம்மா வந்து பார்வதி. இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மலையாளம் படத்தில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆனார். அவரோட வயசு வந்து 7. அவர் வந்து நடித்த ஃபஸ்ட்டு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோச்ச சந்தோஷங்கள். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ட வீடே அப்பு வேண்டியம்ன்ற ஒரு படத்துக்காக நேஷனல் ஃபிலிம் அவார்டும் வாங்கியிருக்காரு ஃபார் த பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட். அப்புறம் வந்து அவர் வந்து மலையாளத்தில் வந்து நிறைய படம் நடிச்சிருக்காரு. அதே போல் தமிழ்லேயும் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுதான் மீன்குழம்பும் மண்பானையும். நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ரித்திகா சிங். இவங்க வந்து டிசம்பர் 16, 1994 பிறந்தாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து 2009 ஏஷியன் இண்டோர் கேம்ஸ்லேயும் அதே போல் சூப்பர் ஃபைட் லீக்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து
தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து சுதா கங்குரா பிரசாத் இவங்க மூலிமா வந்து இறுதி சுற்று படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. இவங்க கூட வந்து பேராக வந்து மாதவன் நடிச்சிருந்தார். ஸோ இந்த படத்துக்காக இவங்க வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்ட் 3 லாங்குவேஜ்லேயும் 3 தடவை வாங்கியிருக்காங்க. ஸோ தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜில் வாங்கலாம். அதே போல் வந்து நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் ஸ்பெஷல் ஜூரி அவார்டுக்காக இந்த படத்துக்காக அவங்க வாங்கியிருந்தாங்க. ஸோ இதே போல் பல அவார்ட்ஸ் ஃபிலிம்ஃபேர், ஐஃபா அண்ட் சைமா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. இவரோட அப்பா பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோகன் சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் புதுசாக நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.